ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் இந்த அட்டானமஸ் காலேஜ்னா என்ன, அஃபிலியேட்டட் காலேஜ்னா என்ன, இது ரெண்டு கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த காலேஜஸ் எடுத்தால் பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த அஃபிலியேட்டட் காலேஜ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்றது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் டைரெக்டாக யூனிவர்சிட்டியோட கான்டாக்டில் இருக்குது. அவங்க யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய சிலபஸ், யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் உரிய சிலபஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்குது. ஈவன் பேப்பர் வேல்யூஷன் கூட யூனிவர்சிட்டி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கொஸ்டின் பேப்பரும் அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வரும். இவங்க ஒன்லி பாடம் மட்டும்தான் நடத்துவாங்க, மற்ற எல்லாமே யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுதான் அஃபிலியேட்டட் காலேஜஸ். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அட்டானமஸ் காலேஜ், இதுவும் யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்கும். ஆனால் இவங்க தனிப்பட்டு செயல்பட்டுவாங்க, அதான் தன்னாட்சியோட இண்டிபெண்ட்டாக அவங்க செயல்படுவாங்க. எதில் விதத்தில் அப்படின்னா அவங்க வந்து சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் வேல்யூஷன், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு கோர்சஸை ஆட் பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு கேம்பஸுக்கு தேவையான சிலபஸை ஆட் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க தனியாக பண்ணிக்கிறாங்க. ரிசல்ட்டு முதற்கொண்டு இவங்க தான் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு மட்டும் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும். அப்போ படிக்கிறது அவங்க பாடம் நடத்துகிறதும் அவங்க தான். பேப்பர் வேல்யூஷன், கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதே காலேஜ் பண்ணும். அதனால் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு மட்டும் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும். ஓகே, இப்போ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் காலேஜஸ் பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பையனாக அந்த காலேஜில் நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கு நிறையா போடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நடத்துகிறாங்களோ அதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் நீங்கள் படித்து இன்டர்னல் டெஸ்ட்லாம் எழுதுவீங்க. அதனால் இன்டர்னல் மார்க் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பர் வேல்யூஷன் அதே டீச்சர்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லிபரலான கரெக்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கேம்பஸுக்கு என்ன சிலபஸ் வேணும், லாஸ்ட் இயர் எந்த கம்பெனி வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்க, என்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் உங்கள் கரிக்குலத்துலேயே அவங்க இன்க்ளூட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் இயரில். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, உங்களுடைய கோர்ஸோடு சேர்ந்து நீங்கள் கேம்பஸுக்கும் செலக்ட் ஆகிடலாம். ஓகே, செலக்ட் ஆகிற அளவுக்கு போர்ஷன்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ அட்டானமஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அட்டானமஸ் காலேஜஸில் பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி இயர் அவங்க ஒரு 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து நேக் கமிட்டிலேருந்து வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நேக் அதே மாதிரி அவங்களுடைய யூனிவர்சிட்டிலேருந்து விசிட் வந்து அவங்க எந்த மாதிரி அவங்க காலேஜோடைய தரத்தை வச்சுருக்குறாங்க, இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி எல்லாமே நல்லா பிஹெச்டி பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி ரிசல்ட்டு எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க வந்து எத்தனை பேர் பாஸ் அவுட் ஆகுறாங்க, அவங்க என்ன மாதிரி ஜாப்புக்கெலாம் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாலாம் செக் பண்ணுறதுனால அந்த காலேஜ் வந்து எப்பயுமே ஒரு பிரிஸ்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அட்டானமஸ் காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணாலே நமக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கும் சரி, கேம்பஸ் செலக்ட் ஆகிறதுக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அஃபிலியேட்டட் வந்து அப்படி கிடையாது. ஸோ அஃபிலியேட்டட் எல்லாமே பாடம் நடத்துறது மட்டும்தான் அவங்க, மற்ற எல்லாமே யூனிவர்சிட்டி பண்ணுறதுனால ஸோ அவங்க எந்த ஒரு இதுவும் அவங்க வந்து எந்த ஒரு கவுன்சிலுக்கும் அவங்க வந்து விசிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு அவங்க அப்ளை மட்டும்தான் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? அதனால் அஃபிலியேட்டட் காலேஜஸை விட அட்டானமஸ் பெஸ்ட். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அஃபிலியேட்டட் வந்து மோரார்லெஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அட்டானமஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களே இந்த நிறைய சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபீஸ் வாங்குவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கட் ஆஃபுக்கு அட்டானமஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக அட்டானமஸ் கோர்சஸ் இருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.